இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் இந்த மாமா சொன்ன பையன் வரவே இல்லை. மாமாக்கே ஃபோனை போடுவோம். மாமா, நான் சென்னை வந்துட்டேன் மாமா. ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன பையனும் வரவே இல்லை. அவனுக்கு சீக்கிரம் ஃபோனை போட்டு வர சொல்லுங்க. வைக்கிறேன். வர சொல்லுங்க மாமா. அவனுமே டைமுக்கே வரதில்லை. பாரு, இன்டர்வியூக்கு 2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். அத்தா? அத்தானா? யார் நீ? நான் தான் அத்தா, மாமா சொன்ன பையன். தம்பி, நேரத்துக்கு வர மாட்டியா? இன்டர்வியூ கூட்டு போக தான் வந்திருக்கேன். உங்க சூத்தா பண்ணி தூக்கி வைங்க. லாட்டா பேசுறேன், ஆனா சீக்கிரம் போ. அத்தா, இன்டர்வியூக்கு தானே போயிட்டு இருக்கீங்க அத்தா? ஆமா. வாங்க, நான் உங்களை கூட்டு போறேன் அத்தா. டேய், ஸ்லோவா போடா. டேய், பொறுமையா போடா, டைம் இருக்கு. அத்தா, நான் சிட்டிலே வளர்ந்த பையன் அத்தா. ஊர்ல இருந்து வந்தாலும் சிட்டில தான் அத்தா இருக்கேன். சரி, அத்தா ஓட்டுவேன். அத்தா ஸ்டைல். விழுந்துற போறோம்டா, ஹெல்மெட் வேற போடல நம்ம. அத்தா, நான் இப்படிலாம் ஓட்டுவேன் அத்தா. உங்களுக்கு தான் தெரியும். சரி, அது நீ தருங்க. எனக்கு புடிச்சுக்கோ. டேய், இப்பண்டா சென்னைக்கே வரேன். நீ முதல்ல குளிச்சிட்டியா? குளிச்சிட்டு இங்க பாருங்க, பொட்டெல்லாம் வச்சிருக்கேன். கோயிலுக்கு போயிட்டு வாங்க அத்தா, கோயிலுக்கு போயிட்டு போலாம். கோயிலுக்கு? டேய், டைம் இல்லடா, இன்டர்வியூ போகணும்ல. அத்தா, நான் இருக்கிறது சின்ன கோயிலா கூட்டு போறேன் அத்தா. வாங்க, வேகமா போய் சாமியை பார்த்துட்டு இன்டர்வியூல பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு போவோம் அத்தா. சரி போ, குட்டி கோயிலா போ. போலாம் தானே? போலாம். அத்தா, நல்லா பாத்துக்கோங்க அத்தா. இதான் தான் வடபள்ளி முருகன் கோயிலு. நல்லா பவர்ஃபுல்லு, கும்பிட்டுக்கோங்க. டேய், உங்களுக்கு வேகமா வேலை கிடைச்சிடும். டேய், ரொம்ப கூட்டமா இருக்குடா, நேரம் வேற ஆகுது. வா போலாம். அத்தா, 10 மணிக்கு தான் இன்டர்வியூ. மணி 9:30 தான் ஆகுது. நான் உங்களை கூட்டு போய் இன்டர்வியூல சேர்த்துடுறேன். முருகனை கும்பிடுங்க, வேலை தானா கிடைக்கும். விட்டுருவல. மாமணியே முருகையா, அத்தனுக்கு ஒரு வேலையை போட்டு குடுமையா. அத்தா, உங்களுக்கு வேண்டிட்டேன். அர்ச்சகருக்கு ஒரு பணத்தை போட்டு வேண்டிக்கோங்க, வேகமா வேலை டாப்பா கிடைக்கும். இது வேலையா? அர்ச்சகரே. அத்தா, என்னத்த சில்லற போறீங்க? பணமா போடுங்க. என்ன பண்ற? அத்தா நிறைய பணம் வச்சிருக்காரு. முதல்ல கூடாது. ஊர்ல இருந்து தென்னந்தோப்பு எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தான் சென்னையில வந்து பிச்சை எடுக்க போறாரு. நானே ஆல்ரெடி காசு இல்லாம சென்னைக்கு வேலைக்கு வந்திருக்கேன். இப்படி சொல்றேன். அத்தான் பணம் இல்லங்கிறீங்க. இப்பதான் ஊர்ல தென்னந்தோப்பு பொண்டாட்டி எல்லாம் அடகு வச்சு. பொண்டாட்டி அடகு வைக்கல, பொண்டாட்டி நகை வச்சுட்டு வந்திருக்கேன். அத்தான், ஆனா போன்ல நீங்க மாமாட்ட அப்படிதான் சொன்னீங்க, பொண்டாட்டி அடகு வச்சிருந்தானே. ஏன்டா இப்படி படுத்துற? சரி, அழகாதீங்க. உங்களுக்கு என்ன இப்ப வேலை தானே? வாங்க ஏறுங்க, நான் உங்களை கூட்டு போய் வேகமா சேர்க்கிறேன். நீங்க எங்க இன்டர்வியூ போகணும்? குரோம்பேட்டை. ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரம் வண்டியில ஏறுங்க. என்னைய நம்பிட்டீங்களே, இப்படியே உங்களை மதுரை கூட்டு போய் அங்கிருந்து பெருங்குளத்தூர் கூட்டு போய் அங்கிருந்து குரோம்பேட்டுக்கு 5 நிமிஷத்துல கூட்டு வந்துடுறேன். டேய், எனக்கு சென்னை தெரியாது சொல்லிட்டு சுத்தி ஏதாவது கூட்டு போறியா? முத்தழகு, மாமன் சொன்னா தெரியாதான் இருக்கும். டேய், இது பருத்தி வீரன் இல்லடா, மெய்யழகன்றா. சாரி அத்தா, கேரக்டர் மாதிரி உட்காந்துட்டேன். அத்தா, இப்ப நீங்க நம்பி உட்காருங்க, நான் உங்களை கூட்டு போறேன். அத்தா, இப்ப லாரி வருது பாருங்க அத்தா. சுத்த மாட்டேன், கொஞ்சம் நேரம் வைங்க. நான் சூழ்ந்து ஓடுறேன் பாருங்க. டேய், பாத்து போடா. அத்தா, எப்படி பாத்தீங்களா? பைக்கோட நான் சவுண்ட் போட்டு ஓட்டுறேன் பாத்தீங்களா? டேய், பைக் சூப்பரா ஓட்டுறேடா. எங்க கத்துக்கிட்ட? அத்தா, நீங்க தானே சின்ன வயசுல ஊர்ல சொல்லி கொடுத்தீங்க பைக் ஓட்ட. சொல்லி கொடுத்தானா? சரி, சூப்பரா ஓட்டுறடா நீ. தேங்க்ஸ் அத்தா. பாத்தீங்களா, இங்கிலீஷ் கூட சூப்பரா பேசுறேன். நீங்க தான் சின்ன வயசுல இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்க. ஆமா அத்தா. சரி, ரொம்ப நேரமா போயிட்டே தம்பி. அத்தா, எப்படி கெட்ட வார்த்தை பேசுறதுன்னு யோசிக்கிறீங்க? சின்ன வயசுல நீங்க தான் சொல்லி நானா சொல்லி கொடுக்கல. அத்தா, நீங்க எப்படிப்பட்டவங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் அத்தா. இந்த ஊர்லயும் தெரியுமா? சின்ன மதனி கூட கூட வச்சிருந்தீங்க, எல்லாருக்கும் தெரியும் தம்பி. இப்ப நீ நேரா போப்பா. ரொம்ப நேரமா போய்கிட்டே இருக்கோமே, நம்ம ஆபீஸுக்கு சீக்கிரம் போயிடுவோமா? அத்தா, இப்ப போய் எப்படி மட்டும் சேர்றோம் பாருங்க அத்தா. சேர்றோமா? டேய், நீ சொல்றது பார்த்தா ஆபீஸ்க்கு இல்ல எமலோகம் போறோம் போல இருக்கு எனக்கு. டேய், என்னடா ஆச்சு? அத்தா, பைக் பஞ்சர் ஆயிடுச்சு அத்தா. பஞ்சர் ஆயிடுச்சா? நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஷார்ட்கட்ல கூட்டு போன்னு கேட்டேனா? மேப்ல காமிச்ச ரூட்டுக்கு போயிருக்கலாம்ல. இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு. இல்லத்தான், உங்களை வேமா கொண்டு போய் இன்டர்வியூல சேர்க்கலாம் தான் ட்ரை பண்ணேன். இப்படி பஞ்சர் ஆயிடுச்சு தான். நான் என்னத்தா பண்றது? நான் ஒழுங்கா கேப்லயே போயிருப்பேன். இந்த கெல்ட் பையன் தான் உங்க கூட போக சொன்னான். இப்ப என்ன பண்ணலாம்? ஐயா, அப்படிலாம் பேசாதீங்க தான். இப்போ கவலைப்படாதீங்க. இங்க இருந்து ஒரு பொடி நடையா ஒரு 5 நிமிஷம் நடந்தானா பைக்கை கொண்டு போய் பஞ்சர் போட்டுடலாம். அடுத்தவங்களை இன்னும் 5 நிமிஷத்துல நான் கொண்டு போய் இன்டர்வியூல சேர்த்து விடுறேன். பைக்கை மட்டும் கொஞ்சம் தள்ளுங்க தான், கோச்சுக்காம தள்ளுங்க தான். இன்டர்வியூ போய் வேலை கிடைச்சா நீ மறந்துடுவீங்களே. சரி, நல்லா வெகுலியா இருக்க. வீட்டுல வைஃப் என்ன பண்றாங்க? வீட்டுல வைஃப் இல்ல. சரி, சாரி அத்தா. இதுக்கு போய் சோகமானா எப்படி? உங்களை சிரிக்க வைக்கவா? இங்க பாருங்க.
டேய் என்ன பண்ற? என்ன இழு 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 இழு. அத்தான் என்ன வேடிக்கை பாக்குறீங்க? என் கூட சேர்ந்து ஆடுங்க அத்தான். என்ன இழு 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 இழு. அத்தான் நல்லா ஆடுறீங்களே அத்தான். எங்க தான் கத்துக்கிட்டீங்க? ஏய் அதான் சின்ன வயசுல ஆடுவேன்டா. அதான் ஒரு பாட்டு ஆடுங்க அத்தான். அத்தான் ஒரு வெஸ்டர்ன் பாக்குறியா? நான் போறேன். ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் பாக்குறியா? பாரு. இதெல்லாம் வேண்டாம், கிட்ஸ் எல்லாம் பாப்பாங்க. அதான் நீங்க நம்ம நம்பர் பாட்டு ஒண்ணு ஆடுங்க. தலைவர் பாட்டு பாக்குறியா? தலைவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆடுங்க ஆடுங்க. அறுக்கிற நன்னே நடக்கிற நன்னே தனனன. அதான் என்ன பாட்டு? அதான் இப்படி அப்படி இல்ல தம்பி. அதான் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்பா? ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருமே, எங்க வீட்டுக்கு வந்துருவீங்களே. அதான் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, சின்ன வயசுல இருந்து நீங்க தான் எனக்கு எல்லாமே. எங்க அப்பா உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார்ல, அப்ப நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவீங்க. நொங்கு களவான்றது, கள்ளச்சாலை குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, இந்த சிகரெட் அடிக்கிறது, களவான்றது எல்லாமே நீங்க தான் தான். இப்போ அந்த தொழிலெல்லாம் கத்துட்டு தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீங்க தான் எனக்கு ஹீரோ. யாரு இவன்? இதெல்லாம் நம்ம உனக்கு சொல்லி கொடுத்தோங்கிறான். ஏதாவது கேஸ்ல மாட்டிக்கிட்டா நம்ம பேர் இழுத்து விட்டுருவானோ? ஓடி என்னத்தான் பேச்சே காணும். ஒன்றும் இல்லப்பா தம்பி, வண்டி நிறுத்த. அங்கே ஒரு போலீஸ் தெரியுறாங்க. இந்த சைடு எடுத்து ஓடிடுறேன். ஒரு வழியா அந்த ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு இவனால. ப்ரோ இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க, இப்போ அட்டென்ட் பண்ணோம். நீங்க அருள்மொழியா? ஆமாமா. உங்க இன்டர்வியூ எப்பயும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேலை வேற ஒரு ஆள் எடுத்துட்டோம். யாரு? இதோ இவங்கதான். யாரு? அண்ணா. அண்ணாவா? யாருமா நீ? யாருமாவா? உங்களையும் என்னன்னு தாத்தா இந்த வேலைக்கு சிபாரிசு பண்ணியிருந்தாரு. தாத்தாவா? ஆமா, என் புருஷன் கூட உங்களை கூட்டு வரேன்னு சொல்லி போயிருந்தாரு. ஆமா, எங்க அவரு? சரி, உன் புருஷன் ஏதாவது வேலைக்கு போறானா? இல்ல. நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கியா? இல்லவே இல்ல. அது ஒரு நாள் வேலைக்கு போல, கஷ்டத்துல இருந்தோம், அதாலதான் தாத்தா இந்த வேலைக்கு சிபாரிசு பண்ணியிருந்தாரு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தாங்க. கடைசியில நீங்க வரவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த கேள்வியும் கேட்காம இந்த வேலை சேர்த்துட்டாங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இப்போதான் புரியுது எனக்கு. சரி, உன் புருஷன் எங்க இருப்பான்? வீட்ல. வீட்ல தானே? சரி, நீ போ, நான் வீட்டுக்கு வந்து அவனை பாக்குறேன். சரி, கண்டிப்பா அண்ணிய கூட்டு வந்துருங்கண்ணா. வரேன். அந்த பையனை ஃபுல்லா ஏமாத்திருக்கான். எங்க அவன் வீடு? டேய், வீட்டுல இருக்கியா இல்லையாடா? கதவை தொடடா. அத்தான் என்ன ஏமாத்திட்டல. உனக்கும் பொண்டாட்டிக்கும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் பொழப்புல மண்ணள்ளி போட்டல. கதவை தொட. அது எப்படி? வடபழனி முருகர் கோயில்ல இருந்து மதுரை வயல் வழியா கோயம்பேடு போய் அங்கிருந்து குரோம்பேட் வழியா வந்து நான் ஆபீஸ்ல விடுவியா நீ? ஏமாத்திட்டல. கதவை தொடடா. இப்ப நீ திறக்கல, நான் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன். தொடடா. உங்களுக்கு தான் என் பேரே தெரியாது, அப்புறம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? பேரு தானே? உன் பேர் எனக்கு நல்லா தெரியும்டா. கதவை திறடா, பொய்யலகா.